அரசு அதிகாரிகளாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஃபைனல் கீ விட்டுட்டாங்க. போன தடவை இதே மாதிரி தான் 2024 கவுன்சிலிங்க்கு 20 டேஸ் முன்னாடி, அதாவது வந்து கவுன்சிலிங் 20 டு 28ஆம் தேதிக்குள்ள ஸ்டார்டிங் ஆனிச்சு. இந்த ஃபைனல் கீ வந்து 9ஆம் தேதி வெளியிட்டாங்க. அதாவது 2025 இந்த வருஷத்தில் அப்படி வெளியிட்டாங்க. இதே மாதிரி தான் இந்த தடவை கவுன்சிலிங் 20 டேஸ் இன்னும் இருக்குது. 20 டேஸ் நடந்துடும். அதனால அதுக்கு முன்னாடி கரெக்டாக விட்டுருக்காங்க. இதுதான் போன தடவை விட்ட மாதிரி தான் விட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்ப மனசு போட்டு குழப்பிட்டே இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன நினைக்காங்க அதுதான் நடத்துவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பீலுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹை ஜட்ஜி கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆளெல்லாம் கொடுத்து வாதாடி துட்டு எவ்வளோ நாள் கொடுத்துருந்தாலும் அவங்க நினச்சதை முடிப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் போட்டி போடணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. என்ன நடக்குமோ அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பாஸ் ஆகிட்டு வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இது ஃபைனல் கீ. இது நம்ம ஏற்கனவே டெலிகிராம் அனுப்பியிருப்பேன், சேர்ந்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் கீயோட காப்பி வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருப்போம். இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இருக்கும் மொத்தம் ஒரு 17 கீ. சரிங்களா? 17 கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? அது 17 கொஸ்டினும் ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஸ்டினாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வை என்ன வேர்ச்சொல் ஏவல் வினைமுற்றுன்னு கொடுத்துருக்காங்களா? இது ஏன்னா ஏவல் வினைமுற்றுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஏவல் வினைமுற்று எதுவுமே இல்லை. அதனால் இது ஃபைனல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 34ஆம் கொஸ்டின்லாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது இப்போ நட்பு பெருக்குதல் இதையும் நீங்கள் ஆப்ஷன் வச்சு இது அப்பீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வரல. ஏன் வரலன்னு உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ இந்த அடுத்த வீடியோவில் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த தோழன் என்று சொல்ல ஃப்ரெஞ்சு மொழி தான். இதான் ஏற்கனவே நம்ம ப்ரூஃப் போட்டிருப்போம். அதனால் அதுதான். அதுபோல் இந்த 55ஆம் கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தப்பாக இருக்குது நம்ம வந்து பார்த்தா அப்பீல் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கரெக்டானதாக இதுதான். 55ஆம் கொஸ்டின்லாம் கரெக்டான அக்யூரேட்டான டேட்டா இருக்குது. சரிங்களா? அதுவும் கரெக்டு தான். அதுமாதிரி 68ஆம் கொஸ்டினில் குதிர்தல் இணையான வேர்ச்சொல். இது படிதல், குடியமர்தல், ஒழுங்காதல். இது இருந்துன்னா நம்மளுக்கு வேர்ச்சொல் சுவடி. சரிங்களா? தேவனே அதில் வந்து 3மே இருக்கும். அதனால் இது 3 கொடுத்துருக்காங்க ஆன்சரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமாலாம் இருக்கும். அதெல்லாம் அப்படி இருக்கும். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு அதுதான் ஒன்று. இது அவங்க கொஸ்டினே தப்பாக எடுத்துருக்காங்க. இப்போ உடும்பும் ஓந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வரும். அதுக்கு இளமை பேர் அது கிடையாது. அதனால் இது தப்பு. சரிங்களா? அதனால் ஆப்ஷன் எல்லாம் தப்பு இருக்குன்னா இந்த ஃபைனலுக்கு ஆள் கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி முழு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாக வரும். சரிங்களா? ஜிகேலாம். தேங்க்யூ.